ஒரு காவடி கொடுமுடி போய் வந்து ஈசக்காம்பட்டியில் தங்கி காளியம்மன் கோயிலில் தங்கி அப்புறம் வல்லக்குண்டாவரம் போகும். அப்புறம் இருக்கு அப்புறம் 10 காவடி போச்சு. அப்புறம் 20 காவடி, அப்புறம் 40 காவடி, அப்புறம் 80 காவடி, அப்புறம் 100 காவடி. இப்போ எப்படி போகுதுன்னா 1450 காவடி போகுது. வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் பழனியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வல்லகுண்டாபுரம் சுயம்பு மாரியம்மன் கோவில் தீர்த்தக்காவடி எடுத்துகிட்டு வர நிகழ்ச்சியை தாங்க பார்க்குறோம். தீர்த்தக்காவடி எடுத்துகிட்டு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை இசக்காம்பட்டி மக்கள் வரவேற்கிறதையும் நடுவில் நடக்கிற அந்த அருள் வர்ற நிகழ்ச்சிகளும் அப்புறம் அவங்க கோயிலுக்குள்ளே போய் செலுத்துறதும் பக்கத்துலேயே நடந்த கும்மி நிகழ்ச்சியும் அப்புறம் அடுத்தடுத்த நாள் நடந்த சில ஹைலைட்ஸும் இந்த வீடியோவில் இருக்குங்க. புதன்கிழமை நைட்டு கலசம் எடுத்தா வியாழக்கிழமை காலையில் சேசையம்பாளையத்தில் அந்த காலையில் சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு அப்புறம் கலசம் எடுத்துக்கிட்டு போனால் செல்லாண்டியம்மன் கோயிலில் போய் அந்த நைட்டுக்கு தங்கிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு கலசம் எடுத்து கொடுமுடி போகும்போது தென்னலியில் போய் தங்குவாங்க. தென்னலியில் தங்கிட்டு தென்னலியிலிருந்து சாப்பிட்டு இந்த சாயங்காலம் கொடுமுடி போவாங்க. சனிக்கிழமை காலையில் கொடுமுடியில் தீர்த்தம் முத்திரிப்பாங்க. காலையில் தீர்த்தம் முத்திரிச்சு காலையில் சாப்பிட்டு 11 மணிக்கு கொடுமுடி ஆற்றுல 11 மணிக்கு கலசம் முத்திரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 12-1 மணிக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு கொடுமுடி மகுடீஸ்வரன் கோயிலுக்கு கலசத்தை அங்கே ஒட்டிட்டு கோயிலுக்கு எல்லாம் சாமி கும்பிட்டு போய் சாப்பிட்டு 5 மணிக்கு கலசம் எடுப்பாங்க. 5 மணிக்கு கலசம் எடுத்தாங்கன்னா இந்த நைட்டு தென்னலியில் இருப்பாங்க. தென்னலியில் இருந்துட்டும் காலையில் கிளம்பி செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு பழையபடி காலையில் வந்துடுவாங்க. காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மறுக்க திரும்ப அங்கே தங்கிட்டு அப்புறம் சாயங்காலம் கிளம்புனாங்கன்னா இங்கே ஈசாம்பட்டியே வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஈசாம்பட்டியில் தங்கிக்குவாங்க. ஈசாம்பட்டியில் தங்கி அங்கே பொரியலை ஊற்றி எல்லாம் சாப்பிட்டு டீ கேப் சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு மேலே தான் கிட்டத்தட்ட கலசங்கள் வர ஆரம்பிக்குதுங்க. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இந்த கும்மி எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போமா. ஞாயிற்றுக்கிழமை மே 4, 2025 அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இசக்காம்பட்டி கோவிலுக்கு பக்கமாக கிளமேக்கு ரோட்டில் வெயிட் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்ததுக்கப்புறமா அப்படியே அந்த கலசமெல்லாம் எடுத்துகிட்டு பக்தர்களெல்லாம் அருள் ஆடிட்டு அப்படியே அங்கங்கே நின்று அருள் வாக்கு சொல்லி வேட்டுகள் முழங்க எல்லோரும் கோயிலுக்குள்ளார போகிறாங்க. பக்கத்துலேயே கும்மி விழா நடந்துட்டுருக்கு. அதை தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. இசக்காம்பட்டி வர்ற பக்தர்களுக்கு தேவையான காப்பி இங்கே தான் ரெடி ஆகிட்டுருக்கு. வர்ற பக்தர்களுக்கு வர்ற வழியில் நீரை பாய்ச்சறதுக்காக இந்த தண்ணி லாரிகள் வருதுங்க. நீரை பாய்ச்சிட்டே போகிறது கூட நீங்கள் பார்க்கலாம்.
என்ன பண்ணுவாங்க, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு சாமானை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சு கொண்டுட்டு போய் அங்கங்கே சமையல் பண்ணி மக்கள் சாப்பிட்டு அப்புறம் கிளம்புவாங்க. இப்போ அப்படி இல்லை, மாட்டு வண்டியே கட்டுறதில்ல. எல்லோரும் சேர்ந்து இப்போ காரு வண்டி டெம்போ அவங்கவுங்களுக்கு எது தோணுதோ அது நிறையா ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கும் நடக்கிறதில்ல. இப்போ நடக்காமல் அங்கேருந்து நேரடியாக கொடுமுடியிலேருந்து செல்லாண்டியம்மன் கோயில் வந்துடுறாங்க, செல்லாண்டியம்மன் கோயிலேருந்து ஈசக்காம்பட்டி வந்துடுறாங்க. அப்புறம் இங்கேருந்து மட்டும் ஈசக்காம்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடப்பாங்க மாரியம்மன் கோயிலுக்கு. அவ்வளவுதான் நடக்கிறது மக்கள். இப்போவெல்லாம் நடக்கிறதே இல்லை. இப்போ நடந்து போய் வந்தோம், எங்கள் வயசுக்கு நடந்து போய் வந்தோம். இப்போ இருக்கிறதுக்கெல்லாம் நடக்கிறது இல்லை, எல்லாம் வண்டி காரில் வந்துடுறாங்க. அவ்வளவுதான்.
இசக்காம்பட்டி கோவில் வர்ற பக்தர்களுக்கு பொரி நிறைய வந்து அந்த துண்டில் வழங்குறாங்க. எல்லாருமே கோவில் பக்கத்தில் இருந்து பொரியும் அப்புறம் பக்கத்துலேயே முன்னாடி தயார் பண்ணி வச்சுருந்து காப்பியும் குடிக்கிறாங்க. கொண்டாபுரம் கோயிலை சுற்றி எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை இசக்காம்பட்டி அம்மன் கோயிலில் வைக்கிற கலசங்கள் எல்லாமே திங்கக்கிழமை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து காலையில் வல்லக்கொண்டாபுரம் கோயிலுக்குள்ளார எல்லா கலசையும் வச்சிடுறாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் கோயில் சுற்றி வந்துட்டு தீர்த்த விட்ட உடனேயே ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, பூவாடு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. பூவாடு எடுத்து முடிச்சதையுமே கஞ்சநாய்க்கும்பட்டியிலிருந்து முளைப்பாரி போட்டு நல்ல சாமி மாதிரிக்கே முளைப்பாரி போட்டு கஞ்சநாய்க்கும்பட்டியிலிருந்து முளைப்பாரி வரும். நல்ல உரிமையோடு வந்து உரிமை அடித்து சாமிக்கு கோயில் சுற்றி வந்து முளைப்பாரி வச்சு சாமி கும்பிட்டு அன்னைக்கு முழுசாக மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் அன்னதானம். பெருத்து எல்லா மக்கள் வராங்க. எல்லா மக்கள் வந்து அந்த சாமிக்கு நல்லா என்ன அந்த சாமியினோட இதுனா எது அம்மா பார்த்தாலோ ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னாலும் அந்த கோயிலுக்கு போனோம்னா அது வந்து நல்ல முறையாக அந்த சாமி நல்லா வழிவிடும். ஒரு கெட்டதே செஞ்சுட்டு போனாங்கனாலும் அதை போய் மன்னிச்சு ஏற்று அவங்களுக்கு நல்ல வழிகாட்டு. அதுதான் இந்த கோயிலினுடைய முறை. எந்த தப்பு தவறு இருந்தாலுமே எல்லாமே மன்னிச்சுக்கும் இந்த மாரியம்மன். ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த அம்மன் கோயிலுக்கு காவடி எடுத்து போனால் நல்லா இருக்கும். இப்போ காவடி திங்கக்கிழமை காவடி கோயிலுக்கு போனதையுமே செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே கலசம் இந்த 1400 கலசமும் வந்து சாமிக்கு தீர்த்தம் விட்டுருவாங்க. தீர்த்தம் விட்டுட்டு அப்புறம் நல்லா அபிஷேக பூசை பண்ணி சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த பொழுதுக்கும் அன்னதானம். மக்கள் எத்தனை மக்கள் வந்தாலும் சரி, 10,000 மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு அனைத்து பேர்த்துக்கும் சாப்பாடு இல்லாமல் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் அந்த அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது.
வழக்கமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கெடா வெட்டுறதும் பூவோடு நடக்கும். பட் இந்த வருஷம் 2025 அம்மனுக்கு வந்து திருக்கல்யாண வைபவம் நடக்கிறங்காட்டி அது புதன்கிழமைக்கு மாற்றியும் வச்சுருக்காங்க. நம்மளால் முடிஞ்சதை கவர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்கள். நன்றி.